ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா. இன்று வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம் 11 ஜூலை மாதம் 11/7/2025 வெள்ளிக்கிழமை பூராட நட்சத்திரம் தொடர்ந்து உத்திராட நட்சத்திரம் வருகின்றது. நமக்கு ஒரு சந்தோஷமான நாளாக நாம் எல்லோரும் இப்பொழுது கற்றுக்கொண்டு வருகின்றோம். அதை பல பேர் செய்து கொண்டு வருகின்றார்கள். நட்சத்திரம் எல்லாமே நல்ல நட்சத்திரம்தான். இறைவன் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் மனிதனையும் பல கோடி ஜீவராசிகளையும் படைத்து வருகின்றான். மனித மனம் 6 அறிவு படைத்த மனம் இந்த கலியுகத்திற்கே தனக்கு தேவை தேவை வேண்டும் வேண்டும் என்கின்ற ஒரே மனநோக்கிலே ஓடிக்கொண்டிருக்கின்றது. அப்படி ஓடும் பொழுது அவை ஒரு சர்க்குரு அருளால் நன்றாக நிறைவேறுகிறது என்பது நிதர்சனமான உண்மை. பல பேருக்கு வறுமை வாட்டி எடுக்கும். சில பேர் மிக செழிப்பாக இருப்பார்கள். இந்த செழிப்பு வறுமை என்பது இரண்டும் நிரந்தரமானது அல்ல. கஷ்டம் என்பதும் நிரந்தரமானது அல்ல. சுகம் என்பதும் நிரந்தரமான ஒன்றாக நினைக்கக்கூடாது. கஷ்டம், வறுமை, ஏழ்மை, கஷ்டம், துக்கம், சுகம் இவையெல்லாம் மாறி மாறி வருவது காரணம் நமது சஞ்சித கர்மா, கடந்த ஜென்மத்திலே ஏற்பட்ட நின்று கொண்டிருக்கின்ற கர்ம வினைகள். இப்பொழுது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற கர்மா பிராரப்த கர்மா. இனிமேல் எதிர்காலத்திலே ஏன் நாளைக்கு கூட நாம் செய்கின்ற புண்ணியமோ பாவமோ இவைகள் சேர்ந்து ஆகாமி கர்மாவை 3 விதமான கர்மாக்கள் வரும். இப்படி வரும்பொழுது எத்தனையோ பேர் பித்தர்களுடைய காரியங்களை முழுமையாக அதை ஸ்ரத்தையுடன், உள்ளார்ந்த மனதுடன், ஈடுபாட்டுடன், மன ஈடுபாடு அப்படி செய்து வருகின்றார்கள். இப்படி செய்து வருகின்றவர்களுக்கும் லௌகிக வாழ்க்கையிலே சோதனைகள் வாட்டிக்கொண்டுதான் இருக்கும். ஏனென்றால் நீங்கள் இன்று செய்ததற்கு பலன் எதிர்பார்ப்பது நியாயமா? நாம் முன்னாடி சொன்ன மாதிரி சஞ்சித பல கோடி கர்மாக்களை செய்து முடிக்கின்றோம். அதை முடித்து விட்டால் பிரார்த்த கர்மா, இதையும் முடித்து விட்டால் ஆகாமி கர்மா நமக்கு தொற்றாமல் இருப்பதற்கு நித்திய மானசீக பூஜையாவது சிவ பூஜை, சந்தியாவந்தனம், தான தர்மங்கள், நித்திய தர்ப்பணங்கள் ஒன்றுதான் நமக்கு நல் வழி கொடுக்கின்ற வழி. எவ்வளவு தூரமாக இருந்தாலும் ஒரு நல்ல சாலையானது இருக்கும்போது அந்த போக்குவரத்து மிக மிக எளிமையாக இருக்கும். இல்லை என்றால் அதே தூரம் உள்ள ஒரு இடத்திற்கு பல மைல்களுக்கு செல்வதற்கு நடந்தோ வாகனத்திலோ எப்படி செல்வதற்கும் காலதாமதம் ஆகின்றது. இதற்கு காரணம் என்ன? நமக்கு சரியான வழி, பாதை, ரோடு இவை அமையவில்லை, கிடைக்கவில்லை. அப்படித்தான் எல்லோரும் நினைக்க தோன்றும். ஒரு 2 வருஷமா இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் 2 விளக்கு ஏற்றி வச்சேன். எங்கள் பூஜை ரூமில் நான் வேண்டாதது இல்லை, அத்தனை வேண்டிட்டேன், ஒன்றும் நடக்கலை. எப்படிங்க நடக்கும்? எப்படி நடக்கும் சொல்லுங்க? பித்ருக்களுடைய கடன்களை தீர்க்காவிட்டால் எந்த காரியமும் முழுமை பெறாது, நடக்காது என்று நான் சொல்ல மாட்டேன். ஒரு துளிர் விடுவது போல இருக்குமே தவிர முழுமையாக நடைபெறாது. தேவதாப்பியா பித்ருப்பியா இதெல்லாம் இருக்கோ இல்லையோ? அதனால நமது வாத்தியார் அபிஜித் நட்சத்திரத்தை பற்றி நன்றாக கொஞ்சம் விளக்கமாக கொடுத்திருக்கார். கொஞ்சம் அளவாக இருந்தாலும் இதனுடைய பலன்கள் நீங்கள் சிந்தித்து பார்த்து ஆசை 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 வேண்டும் வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. இறைவனுக்கு தெரியும். இறைவா, நீ படைத்த உனக்கு எல்லாம் தெரியும். நான் எந்த மாத்திரம் எம்மட்டும் நான் என்னை எந்த துன்பங்களும் வராமல் தாக்காமல் பாதுகாத்துக்கோ. அப்படியே துன்பங்கள் கொடுத்தால் அதை
ஏற்றுக்கொள்ளும் அனுபவிக்கும் நல்ல திறனையும் ஆழ்ந்த சிந்தனையும் மனதிடத்தையும் கொடு. அதிலிருந்து சோதனை வந்தா கூட அதிலிருந்து நீ என்னை மீட்டு எடு, நீதான் எல்லாவற்றிற்கும் பொறுப்பு அப்படின்னு இறைவனிடம் வேண்ட வேண்டும். பொருளை கொடு, காசை கொடு, பணத்தை கொடு, காசை கொடு, பணத்தை கொடு, வீடு கொடு, நகை கொடு, நட்டு கொடு, இப்படித்தான் இருக்கின்றே தவிர அதற்கான நல்ல நாள் பார்ப்பதே கிடையாது. கூடாத நாள் பிரபலாரிஷ்ட யோகம், ராகு காலம், யமகண்டம், குலிகன், காலன், அர்த்தப்பிரகணம், இப்படி சுபமுகூர்த்தம் நிறைந்த நேரம் தவிர்த்து அபிஜித் நட்சத்திரம் சில காலங்களுக்கு சில மாதங்களுக்கு கூடாத நாளிலே ஹோரை மாறி வருகிறது. எல்லா நேரமும் எல்லா நேரத்திலும் வருகின்ற அபிஜித் நட்சத்திரம் எந்தெந்த விதமான கடுமைகளை நீக்கும், எந்தெந்த விதமான தோஷங்களை நீக்கும், இப்படி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அபிஜித் நட்சத்திரம் தோன்றிய இடம், அதனுடைய சிறு வரலாறை பார்ப்போம். நமது வாத்தியார் சொல்லி கொடுத்தது எல்லோரும் இருந்து கேட்டது. உத்திராட நட்சத்திரம் இதனுடைய கடைசி 2 பாதம், உத்திராடத்தில் 2 பாதம், நாளைக்கு உத்திராட நட்சத்திரம் முதல் 2 பாதத்துக்கு முன்னாடியும், திருவோண நட்சத்திரம் அதுக்கு முதல் 2 பாகம், திருவோணத்தினுடைய முதல் பாதம் 2ஆம் பாதம், இவைகளும் இந்த நேரம்தான். இவைகள் 2ம் இணையும் காலம் அபிஜித் நட்சத்திரம் காலம் என்று சித்தர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த அபிஜித் நட்சத்திரம் மிக மிக மகத்தான முகூர்த்த நட்சத்திரமாக சித்தர்களால் போற்றப்பெற்று வருகிறது. கலியுகத்திலே இதனை மிக மிக தவறாக பயன்படுத்துவார்கள் என்று ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா இதை அந்த நட்சத்திர மண்டலத்திலிருந்து அப்படியே எடுத்து தனது மயிர்பீலிக்குள்ளே அப்படியே ஒளித்து மறைத்து விட்டார். இதனால் இந்த நட்சத்திரம் மேலும் மேலும் உன்னத நிலையை பெற்றுவிட்டது. ஏன்? கிருஷ்ணருடைய தலைக்கு மேலே அவருடைய சிரசிலே மயிர்பீலிகளாக மாற்றி கிருஷ்ண பரமாத்மானுடைய தலையில் உட்கார்னா லேசுப்பட்ட சமாச்சாரமா? அதான் உன்னத நிலை, உத்தம நிலை, மகோ உன்னத நிலை. இப்படி அபிஜித் நட்சத்திரம், முகூர்த்த நேரம், அபிஜித் முகூர்த்த நேரம் சூரிய உதயத்தை ஒட்டி மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை இது அபிஜித் முகூர்த்தம். இந்த 2ம் நேரம் அபிஜித் நட்சத்திரம் அபிஜித் முகூர்த்தம் தோன்றிய ஸ்தலம் எது? இதுவரை யாராவது சொல்லியிருக்கீங்களா? இதை நாம் இப்பொழுது சொல்லுகின்றோம். இதை வைத்து பெரும் புகழை தேடிக்கொண்டு பெருமையாக பேசுவார்கள். அது இருக்கட்டும், நீங்கள் உங்களுடைய காரியத்தை பாருங்கள். இந்த அபிஜித் நட்சத்திரம் இந்த முகூர்த்த நேரம் தோன்றிய ஸ்தலம் திருமங்கலக்குடி ஸ்ரீ பிராணநாதேஸ்வரர் ஆலயம் ஆகும். மங்களாம்பிகா பிராணநாதேஸ்வரர். இது மயிலாடுதுறை ஆடுதுறை சூரியனார் கோயில் அருகில் உள்ள சக்தி வாய்ந்த இங்கே அபிஜித் நட்சத்திர லிங்க இருக்கின்றது. இந்த சிவபெருமானை வணங்குவது தான் உத்தமம், இங்கு கொண்டாடுவதுதான் உத்தமம், மற்றதெல்லாம் பிறகு. இப்படி அபிஜித் நட்சத்திர காலத்திலே திருமங்கலக்குடி மற்றும் கும்பகோணம் அருகில் உள்ள ஒன்பத்துவேலி மற்றும் திருக்கருகாவூர் அருகே உள்ள சுரைக்காயூர், திருவாரூர் மணக்கால் ஐயம்பேட்டை அருகில் உள்ள ராப்பட்டீஸ்வரம் போன்ற காலசக்தி மிகுந்துள்ள ஸ்தலங்களிலே வழிபட்டு வந்தால் காலசக்திகள் மிக மிக நன்றாக பரிணமிக்கும், அற்புதமாக மிளிரும். இது சந்ததி விருத்திக்கு மிக மிக முக்கியமானதாகும். இதை தவறாக பயன்படுத்தும் போது பலன்கள் தவறாக வரும். இப்பொழுது நாம் ஓரளவுக்கு தெரிந்து கொண்டு விட்டோம். அபிஜித் நட்சத்திரம் தோன்றிய ஸ்தலம் திருமங்கலக்குடி. அதனால்தான் திருமணம் ஆவதற்கு முன்பும் பின்பும் இந்த ஆலயத்திற்கு மணமகன் மணமகள் கணவன் மனைவியாக ஆன பிறகு கூட வந்து வழிபட வேண்டும் என்று நமது வாத்தியார், ஏன் காஞ்சி மகா பெரியவாள் வரை எத்தனையோ மகான்கள் சொல்லி கொடுத்ததை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுங்க. இன்னைக்கு 2 விளக்கு ஏற்றி நாளைக்கு வச்சுட்டோம்,
எனக்கு இது வேணும் அது வேணும் என்று நம்மளுடைய பிரார்த்தனை வைத்து விட்டோம் என்று நினைத்து விடக்கூடாது. இந்த நேரத்திலே ஆலயங்களில் செய்கின்ற பூஜைக்குத்தான் அற்புதமான பலனை தவிர இல்லத்தில் செய்வது அவ்வளவு முழுமையாக இருக்குமா என்று நீங்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள். மனம், எண்ணம், சிந்தனை, செயல் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும். இது ஆலயத்தில் நடப்பதை போல கொண்டாட முடியுமா என்பதும் நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். இப்படி அபிஜித் நட்சத்திரத்தை இதனுடைய பெயரை சொல்லும் போதே அந்த நட்சத்திரம் சந்தோஷப்படும். ஆனாலும் கிருஷ்ணருடைய தலையில் சிரசில் இருப்பதனால் அந்த கிருஷ்ண பரமாத்மா மனம் வைத்தால் மட்டும் எதுவும் எப்படி நடக்க வேண்டுமோ அப்படித்தான் நடக்கும். நன்றாக நடக்கலாம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா அருணாச்சலா.